இப்ப நிறைய பேர் கேட்பாங்கல்ல, இப்ப நான் பிறந்திருக்கேன், என்னோட ரேகையை வச்சு ஏதோ ஒரு சுவடியில இருந்து எப்படி எடுக்க முடியும்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஆமாங்க. இப்ப இந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி எடுக்கும் பொழுது அதுல நீங்க யாரு, உங்களுடைய பெயர் என்ன, தந்தையாருடைய பெயர் என்ன, உங்களுடைய தாயாருடைய பெயர் என்ன, அது என்ன மாதிரியான அக்ஷரங்கள் எழுத்துக்கள் அந்த பேர் வரும், வல்லின எழுத்துக்கள்ல வருமா மெல்லின எழுத்துல வருமா, எந்த தெய்வங்கள் சார்ந்த பேராக இருக்கும், உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பார்கள், ஆனா பெண்ணா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்கிறாங்க, அடுத்தது நீங்க எந்த வருஷம் மாசம் தேதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய கிரக அமைப்பு என்ன, சரியான ஜாதகம் ஓலைச்சுவடியில வரக்கூடிய ஜாதகம் தான். ஜோதிடத்திலிருந்து எழுதக்கூடிய ஜாதகங்கள் கூட தவறு பண்ணலாம், அந்த ஜோதிடர்கள் கூட ஏதாவது தவறுகள் பண்ணலாம், ஆனா ஓலைச்சுவடியில வரக்கூடிய ஜாதகம் தான் அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பிறப்புக்கு பிறகு சுவாசிக்கக்கூடிய முதல் மூச்சு தான் லக்னம் அப்படிங்கறத மகரிஷியில வச்சிருக்காங்க. குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் லக்னம் கிடையாது, அந்த குழந்தை பிறந்து சுவாசிக்கக்கூடிய முதல் மூச்சு தான் லக்னம். அப்ப அந்த லக்னத்தை வச்சு மத்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதுல வந்துரும். கல்யாணம் ஆயிருந்தால் கணவன் பேரு, கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பார்ட்னர் யாரு, அவர் எந்த திசையிலிருந்து வருவாரு, என்ன படிச்சிருப்பாரு, அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன, அவருடைய குணாச்சாரங்கள் என்ன, என்ன படிச்சிருப்பாரு, என்ன வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்கறீங்க, என்ன காரணத்துக்காக முதல்ல இந்த ஓலைச்சுவடியை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு சில பிரச்சனைனால ஒருத்தவங்க வருவாங்க, அந்த பிரச்சனை அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும் அந்த நாடி ஜோதிடத்தை பார்க்கறதுக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்காக தான் நீங்க வந்திருப்பீங்க அப்படிங்கறது அதுல வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஒவ்வொரு வயசும் உங்க வாழ்க்கை என்ன. இப்ப நீங்க 26 வயசு பாக்குறீங்கன்னா இந்த 26 வயசு உங்களுடைய கரியர் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி தீர போகுது, என்ன மாதிரியான துறை நீங்க போனா உங்களுக்கு சரியா இருக்கும், அடுத்தது எப்ப கல்யாணம், யார் அந்த மாப்பிள்ளை, அவரு வந்த பிறகு உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவர்களால வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, அதே போல நீங்க வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய சொத்துகள், வீடு மனை வாகனம் இப்படி போன்ற ஒரு விஷயம், ஆபரணங்கள் அதிர்ஷ்டங்கள், இப்படி தாய் தந்தையாருடைய ஆரோக்கியம், அவங்களால உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, கூட பிறந்தவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவுகள் எப்படி போகும். சோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் இடையில ஏதாவது வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான வியாதி உங்க வாழ்க்கையில வரும் அப்படிங்கிற விஷயமும் வரும். அதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான தீர்வுகள் என்ன, கிட்டத்தட்ட எந்த வருஷத்துல எந்த மாசத்துல எந்த வயசுல எந்த தேதி நட்சத்திரம் திதியில எந்த வேலையில நம்ம மரணிப்போங்கிற வரைக்கும் அதுல இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.